ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு அமேஸ் அப்ளிகேஷன் சேனலை பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோனில் அன்இன்ஸ்டால் ஆகாத அப்ளிகேஷனை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷன் எந்தெந்த பர்மிஷன்லாம் கேட்குதோ எல்லா பர்மிஷனும் அளவு கொடுத்துருவோம். ஸோ அப்படி அளவு கொடுக்குறப்போ அது என்ன பர்மிஷன் எது அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஜஸ்ட் அளவு மட்டும் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றதுனாலையோ, இல்லை உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்றதுனாலையோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம தான் அது காரணம். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்னென்ன பர்மிஷன் கேட்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அளவு கொடுக்கணும். ஸோ அப்படி தெரியாமல் அளவு கொடுத்துறதுனால அந்த அப்ளிகேஷன் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் இந்த வீடியோவில் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரப்போம். ஃபோனில் எந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற சொல்யூஷன் இந்த வீடியோ நம்ம தரப்போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் ஃபோனில் எந்தெந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் செட்டிங் போயிடுங்க. இந்த செட்டிங்கில் டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, உங்களோட செட்டிங்ஸில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனில் டிவைஸ் அட்மின் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிவைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த டிவைஸ் அட்மின் ஆப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் எந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கோ அந்த அன்இன்ஸ்டால் ஆகாத அப்ளிகேஷன் இந்த இடத்துல ஷோ பண்ணுது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ட்ரை பண்ணி அன்இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அது மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கோ அந்த அப்ளிகேஷனோட ஐக்கன் இந்த இடத்துல ஷோ பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஐக்கன் மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டீஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகும். அவ்வளோதான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் அன்இன்ஸ்டால் ஆகாத அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் ஃபோனில் இன்பில்டாக சில அப்ளிகேஷன்லாம் இருக்கும். அந்த இன்பில்டான அப்ளிகேஷன்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே உங்கள் ஃபோன் வர்றப்போ இன்ஸ்டால் பண்ணி இன்பில்டாக கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் லேட்டஸ்ட் அப்டேட் வேணால் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு உங்கள் ஃபோனை ரூட் பண்ணி தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ கடைசி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.